ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம தோட்டத்தில் ஒரு பலா மரத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மரம் ஃபுல்லாக வெற்றிலை கொடிகள். இப்போ நீங்கள் மரத்தில் பலா இலையை விட அதிகமாக வெற்றிலை இலைகள் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இப்போ இந்த கீழே படர்ந்துக்கக்கூடிய கொடியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்காக வந்திருக்கேன். ஆனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மனசு இல்லை. வெத்தலை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். இந்த மேலே தொங்குறத மட்டும் விட்டுட்டு கீழே படர்ந்துருக்கிறத மட்டும் நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த வெற்றிலையோட மெயினான கொடி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இது இந்த வெற்றிலையோட மெயினான தண்டு. இது ஒரு பலா மரத்து மேலே தான் படர்ந்துருக்கு பாருங்க. இங்கே கூட எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. அது பாருங்க, 2 கிளைக்கு இடையில பலாக்காயும் தெரியுது. இது மாதிரி ஒரு நிழற்பாங்கான இடத்துல வெற்றிலை, மிளகு இது மாதிரியான கொடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காம்பவுண்டுக்கு மேலே ஏறி கூட வெத்தலை கொடி போயிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக படர்ந்து போகுதுன்னு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. எடுக்கவே மனசு இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு அடைப்பாக வளர விடக்கூடாது. இங்கே இந்த ஏரியாவில் இருக்கவங்க யாருக்காவது வெத்தலை தேவைப்பட்டா பறிச்சுட்டு போவாங்க. சாமிக்கெல்லாம் வெற்றிலை மாலை எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்காகலாம் இங்கே பறிச்சுட்டு போவாங்க. மற்றபடி நாங்கள் வீட்டு யூஸ் போக மீதி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும், கீழே தான் கொட்டி போகும். அடுத்து வர ஒரு வீடியோவில் நம்ம வெற்றிலை கொடிகளை எப்படி கட்டிங்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.